உனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து இந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா வந்து இவரே வந்து 12 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுல முன்னுக்கு பின்னான கருத்துக்களை வந்து அவரே முன் வச்சிருக்காரு. சில பேர் இதை நம்ப மறுக்கலாம். அதனால வந்து இந்த காணொலியை மட்டும் பார்த்துட்டு வாங்க. லவ் டுடே அப்படின்ற ஒரு ஃபிலிம் பண்றதுக்காக நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் போகும்போது என்னோட ஏஜ் 22. ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு ப்ளூ பேண்ட் வர உள்ள போகும்போது சௌத்ரி சாரை பார்த்து, சார் நான் வந்து ஒரு இசையமைப்பாளர், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு. ஒரு 4 படம் பண்றேன்ப்பா, ஆனா வந்து உன்னை பார்க்க வந்து நான் எப்படி நான் உன்னை நம்பி ஒரு படத்தை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். சார் நண்பர்களே, இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இரண்டிலுமே வந்து அவர் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுல எது சரியா இருக்கும், எது உண்மை அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு எது சம்பந்தமான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா அது சார்ந்த பதிவை அடுத்தடுத்து நம்ம வந்து பதிவிடலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரியான சினிமா சார்ந்த ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளமுடன்.